புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமையை நாம் துரோகத்தின் செவ்வாய் என்று நாம் கூறுகிறோம். ஏனெனில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாஸின் துரோகத்தை பற்றி நமக்கு குறிப்பிடுகிறார். இயேசு என்னதான் கடவுளின் மகனாக இருந்தாலும் இறையியல் ரீதியாக அவர் முழு மனிதனாகவும் இருந்தார். யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க போகிறான், தன்னுடைய உடன் சீடரை நம்மை காட்டி கொடுக்க போகிறான் என்று அறிந்தவுடன் இயேசு மனம் கலங்கி அழுதார். இங்கு நமக்கு இழைக்கப்படும் துரோகம் நம்மை எந்த அளவுக்கு சாய்க்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, யூத கலாச்சாரத்தின்படி அப்பத்தை தேய்த்து கொடுப்பது ஒரு உயர்ந்த பண்பாகும். இயேசு அப்பத்தை தேய்த்து அதை யூதாஸிடம் ஒப்படைத்தார். அது ஒரு உயர்ந்த பண்பு. இறுதி வரை யூதாஸை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கடவுளிடம் இருந்தது. ஆனால் யூதாஸ் அதை நன்றி மறந்து அவரை விட்டு விலகி சென்றான். திருவிவிலியம் இவ்வாறு கூறுகிறது: யூதாஸ் அப்பத்தை பெற்று வெளியேறி சென்ற நேரம் இரவு. இயேசு உண்மையான ஒளி. அவரை விட்டு இருளில் செல்லும் போது நம்முடைய வாழ்வு சாவுக்கு தான் உட்படுகிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு காட்டுகிறது. மூன்றாவதாக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் கட்டளையை தருகிறார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். அன்பே உயர்ந்த பண்பாகும். நாம் இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் புனிதத்தில் வளருவோம். ஆமென்.